அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, சீடர்களை எல்லாம் அழைக்கிறார். ஆண்டவர் சீடர்களை கூப்பிட்டு கர்த்தர் சொல்லுகிறார், இதோ சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை ஒடுக்கும் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றாக உங்களை மேற்கொள்ளப்பட மாட்டாது. தனிப்பட்ட விதத்தில் அந்த அதிகாரத்தை பெற்ற மனுஷன்தான் யூதாஸ் கோரியத். யூதாஸ் கோரியத்துடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்குற பொழுது அந்த பிசாசை துரத்துக்கிற அதிகாரம் அவனுக்கு இருந்தது, தோமையாருக்கு இருந்தது, பேதுருக்கு இருந்தது. பின்னாட்களில் இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் அலசடிப்பட்டது. ஒருத்தன் போயே சேர்ந்துட்டான். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அதிகாரம் இருந்தது, அதிகாரத்தை உடையவர்களாய் காணப்பட்டாங்க. இந்த ஆவிக்குரிய அதிகாரம், தேவனர்கள் ஆவிக்குரிய அதிகாரம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் பிசாசை துரத்துங்க. நீங்கள் எதிர்த்து நில்லுங்க விசுவாசிகளை. சீடர்கள் துரத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார். போனார்கள், அப்படியே அந்தப்படியே அவர் நாமத்தை பயன்படுத்துகிற பொழுது அசுத்தாவிகளும் விலகினது. வந்து சந்தோஷமாக சொல்லுங்க, நாமத்தை பயன்படுத்துகிறோம், எல்லா அசுத்தாவையும் போனது. ஆனால் ஆண்டவர் சொல்ல, பரலோகத்தில் உங்கள் பேர் எழுதியிருக்கிறத மட்டும் நினைத்து மகிழ்ச்சியாக இருங்க. அதே அசுத்தாவி என்ன செய்கிறது? மறுபடியும் வேறு ரூபத்தில் வந்து யூதாஸ் இடத்தை கிரியை செய்கிறது. என்ன அது? நீ இயேசுவின் சமூகத்தில் இருக்கிற பொழுது உனக்கு என்ன பரிசேயனுடைய தொடர்பு? அது எதிர்காலம். அது அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரங்களாக அவங்க காணப்படுறாங்க. சபைகளில், சந்தை வெளிகளில், வீதிகளில் பெரிய அங்கி போட்டுக்கொண்டு அவர்கள் அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு ஊழியக்காரர்கள். ரோமபுரி அரசினால் மெச்சிக்கொள்ளப்படத்தக்கதான ஜனங்க அரசு அங்கீகாரத்தோடு ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது, சட்ட உரிமையோடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய சட்டமோ, ஆவிக்குரிய நீதியோ, தேவ நீதியோ, தேவனுடைய அபிஷேகமோ, தேவனுடைய கிருபையோ, தேவனுடைய வார்த்தையோ இல்லை. ஆனால் அறிவு இருக்கிறது, வேத அறிவு இருக்கிறதே தவிர இவர்களுக்கு தனிப்பட்ட அந்த ஜீவியம் காணப்படவில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த மாலை வேலை சொல்லுகிற ஒரு காரியம் இது எல்லாம் அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். இந்த அதிகாரத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்றால், அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட பிறகு மறுபடியும் இவனுடைய வாழ்க்கையில் இந்த சத்ருவானவன் போய் கிரியை செய்வதற்கான காரணம் என்ன? பரிசேயருடைய சவகாசம். உங்கள் ஐக்கியம் எப்படி இருக்கிறது? யாரோடு நீங்கள் சவகாசமாக இருக்கிறீங்க, நட்பாக இருக்கிறீங்க? தேவனை அறிந்த பிறகு, இயேசுவின் அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, இயேசுவின் அதிகாரத்தை பயன்படுத்தி அநேக அசுத்தாவிகளை துரத்தின பிறகு, இயேசுவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுதும், இயேசுவோடு கூட உண்டு உறங்கி கொண்டிருக்கிற பொழுதும் எப்படி பரிசேயனுடைய சவகாசம் வரும்? எப்படி அந்நிய போதனைக்குள்ளே போக முடியும்? போனார்கள். அதனுடைய விளைவு தான் இயேசுவையே காட்டி கொடுக்குற அளவுக்கு வந்து விடுகிறது. கடைசியில் எந்த மனுஷனும் நடக்கிறதோ அந்த மனுஷனுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொன்னார். அந்த மனுஷன் கடைசியில் பூமியில் இராதபடிக்கு போயே சேர்ந்து விட்டான். இது உன் பாடு என்று அவர்களும் ஒதுக்கி கொண்டாங்க. இது முழுக்க முழுக்க இன்றைய நாட்களில் இது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்,